நண்பர்களுக்கு காலை வணக்கம். அடுத்த பாடல்கள். கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய. எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் குளித்து உடம்பை சுத்தப்படுத்தி விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து, என்ன ஒன்றும் இல்லைனாலும் ஒரு கிண்ணியில் ஒரு கொஞ்சம் தண்ணியும் அதில் பச்சை கற்பூரம் கலந்து ஒரு தீர்த்தமும் வச்சு 2 கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அந்த பாடலை பாராயணம் பண்ணி வர வேண்டும். 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து அப்படிங்கிறார். இந்த பாடல் முழுவதும் ஒரு தடவை படிக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆகும். வேகமாக படித்தா 15 நிமிஷம் ஆகும். அப்போ இதை 36 தடவை படிக்கிறோம்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகும். 10 மணி நேரம்னா இது அவளை எல்லாரும் நம்மளை மாதிரி குடும்ப ஈடுபாடு உள்ளவங்களாம் அப்படி உட்காந்துலாம் பாராயணம் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, சடாச்சர மந்திரத்தை 36 முறை ஜெபிச்சாலே இந்த கந்தசஷ்டி கவசம் முழுவதையும் பாடுனதா அர்த்தமாயிரும். எப்படின்னா, ஓம் சரவணபவ ரவணபவச வனபசரவ நபவசர பவசரனவ வனப சரவ அப்படின்னு மாறி மாறி இதை மாற்றி மாற்றி இந்த சடாச்சர மந்திரத்தை 36 முறை சொல்லி வந்தாலே இந்த கந்தசஷ்டி கவசம் முழுவதும் நம்ம பாடினதுக்கு படித்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறான். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காத தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய. நெற்றியில் நீர் பூசி கந்த பெருமானை நினைத்து இந்த பாடலை தினந்தோறும் 36 முறை ஓதி வருகிறீர்களே ஆனால் சகல செல்வமும் சௌபாக்கியமும் ஆரோக்கியமான வாழ்வும் கிடைக்கும் என்று தேவராய சுவாமிகள் கூறுகிறார். அடுத்தது, அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலு அருள்வர் மாற்றவர்களெல்லாம் வணங்குவார் நவோல் மேல்ந்து நன்மை அளிக்கிறோம். இந்த மாதிரி இதை பாராயணம் செய்து வரும்போது 9 கோள்களும் நம்ம ஒன்றும் செய்யாது. கிரக தோஷங்கள் எல்லாம் விளைகிறோம். கர்ம வினைகள் யாவும் நீங்கும். அதே போல் 8 திக்கு பாலர்கள், மும்மூர்த்திகள் போன்ற தேவர்கள் அனைவருடைய கருணையும் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். நவமகன் எனவும் நிழலில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும். கந்தர்கை கவசத்தடினா அவருடைய வைத்திருக்கக்கூடிய வேலை நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா வகைகளையும் நல்ல பாதையை காட்டி நமக்கு வாழ்வில் மோட்சக்கதிக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று கூறுகிறார். வெளியார்கான வெறுநிடும் பேய்கள் இவ்வாறு தொடர்ந்து ஜெபம் பண்ணி முருகனை வேண்டி வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்க யாரையும் பார்த்தா கூட பேய்கள்லாம் விரண்டு ஓடிடுமா. பொல்லாதவரை பொடிபடியாக்கும். யாரோ நம்ம மேலே எதிரிகள் இருந்து நம்ம மேலே பகை உணர்ச்சியை காட்டினா கூட அவங்க கூட மடங்கி நம்மளை பார்த்து வணங்கி வழிவிடுவாங்க. நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நல்ல மக்களுடைய நினைவில் அந்த வேல் நடனம் புரியும் அப்படின்னு சொல்லி தேவராய சுவாமிகள் பாடுகிறார். அடுத்து நாளைக்கு பார்க்கலாம்.